வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, மிஷினுக்கு வந்து எப்படி பாபின் சுற்றணும், கேஸ் மாட்டணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு பார்பின் எடுத்துக்கிறேன். இதில் எப்படி நூல் சுற்றணும் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற மிஷின் வந்து மெரிட் தான் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த மிஷின் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி நூல் சுற்றணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இதில் வந்து நான் எப்படி த்ரெட் சுற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேல் பாட்டில் நம்ம த்ரெட்டை வச்சுப்போம். த்ரெட்டை வச்சுட்டோம் இல்லையா? இப்போ இந்த நூலை வந்து ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு பார்பினில் இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இது மேலே தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சைடில் தம்ப்லைனில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நம்ம இதை எடுக்கணும்னா அது மேலே எடுத்தோம்னா இதாகிடும், ப்ரெஷர் கொடுத்தோம்னா லாக் ஆகிடும். இப்படி சுற்றும் போது அந்த பார்பினும் சேர்த்து சுற்றும். ஸோ இதை தூக்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ வந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பார்பினில் த்ரெட்டை. ஸோ நம்ம த்ரெட்டு சுற்றும் போது லைட்டாக மூவ் பண்ணணும். நம்ம ஒரே இடத்துல வச்சோம்னா வந்து ப்ரெஷர் அதிகமாகி ஒரு இடத்துல மட்டும் த்ரெட்டு ஃபுல்லாக ஹெவியாகிடும். ஸோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு வந்து லூப்பில் உள்ள சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம த்ரெட்டு சுற்றும் போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு லைட்டாக மூவ் பண்ணணும். இதில் எப்படி மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படி மூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈவெண்ட்டாக போகும் த்ரெட்டு. அதுமாதிரி சுற்றும் போது பார்த்து சுற்றுங்க. வேகமாக சுற்றுனா த்ரெட்டு வந்து கையை கிழிச்சிரும். நம்ம லெஃப்ட் ரைட்னு மூவ் பண்ணால் அந்த த்ரெட் வந்து ஈவெண்ட்டாக சுற்றும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இதுமாரி ஈவெண்ட்டாக சுற்றணும். ஒரே இடத்துல நம்ம ஹெவியாக சுற்றிட்டோம்னா அப்படி லூப் விழுந்துடும். த்ரெட்டெலாம் வந்து ஒரு மாதிரி கச்சாமிச்சான்னு ஆகிடும். அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறையா லூப் விழுவும், ஸ்டக் ஆகிடும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் த்ரெட்டு சுற்றும் போது பார்த்து சுற்றுங்க. இப்போ இந்த சுற்றிட்டோன்னா கொஞ்சம் தான் சுற்றிருக்கேன். நீங்கள் சுற்றும் போது ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாக சுற்றினாலும் அந்த சில்வர் கோடு இருக்கு இல்லையா, அதை தாண்டி வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ அதுக்குள்ளேயே த்ரெட்டு இருக்கிற மாதிரி சுற்றிக்கிங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹெவியாக சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி லூப் விழுந்திருக்கு, எப்படி த்ரெட்டு இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ லூஸாக இருக்குது. உங்களுக்கு கிட்ட வச்சு காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த த்ரெட்டே வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் பாருங்களேன். நான் கை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த த்ரெட்டு மூவ் ஆகும். இந்த த்ரெட்டு இழுக்கும் போது அந்த த்ரெட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது பாருங்கள். ஒரு ஹெவி பண்டிலே மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.